மதி நடித்து நெக்ஸ்ட் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் பைத்தா. இந்த படத்தை சாமானியன் படத்தை டைரக்ஷன் பண்ண கார்த்திக் குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். கமல் நடிப்பில் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்தோட தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை கிளைம் பண்ணியிருக்காங்க. சூதுகம் 2 படத்துலேருந்து என்ன நடக்குது லிரிக்கல் வீடியோ சாங் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா லீடர் நடிக்கிறாரு. படம் வந்து கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். அரண்மனை 4 படத்தை பார்த்தீங்கன்னா சிப்ளி சவுத்தில் வர ஜூன் 21 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படத்தை ஜூன் 21 ப்ரீமியர் பண்ண போகிறதா நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பருவ அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. படம் வந்து ஜூன் 14 ZEE5ல தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகுது. இந்தியன் 2 படத்துலேருந்து கதறல் அப்படின்ற லிரிக்கல் வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. படம் 3 லாங்குவேஜில் ஜூன் 14 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து வெட்டுவாம் அப்படின்ற நியூ தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ரஞ்சித் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு 3 படங்கள் OTT டேரக்டர் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். போக்கிரி, விஜய் அஸ்வின் இந்த படத்தை லீடர் நடிச்சிருந்தாங்க. படம் ஜூன் 21 ரீரிலீஸ் ஆகுது. துப்பாக்கி, இந்த படத்தில் விஜய் காஜல் அகர்வால் லீடர் நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் ஜூன் 21 ரிலீஸ் ஆகுது. இது போக மாஸ்டர் படத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜூன் 22 ரீரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே நியூ போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 படங்கள் ரீரிலீஸ் ஆகுது. இப்போ சித்தார்த்தோட நெக்ஸ்ட் படம் தான் மிஸ் யூ. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். ராகவா லாரன்ஸ் டைரக்ஷனில் நெக்ஸ்ட் வர மூவி தான் காஞ்சனா 4. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இப்போ போஸ்டர் மூலமாக அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2025 சம்மரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து மகாராஜா அப்படின்ற ஒரு நியூ தமிழ் மூவிலேருந்து கேரளா தேட்டரிக்கல் ரைட்ஸை மீடியா என்டர்டெயின்மெண்ட் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படம் ஜூன் 14 தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி 3 படங்களை OTTயில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். வருஷங்களுக்கு சேஷம், இது ஒரு மலையாளம் மூவி. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் சோனி லிவ்வில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. பேடேமியான் சோடேமியான், இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ வந்து அண்டர், இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷில் மட்டும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. மற்ற லாங்குவேஜில் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். கோட்டே அப்படின்ற ஒரு கன்னட மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஜூன் 14 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.